ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 36 பேட்டர்ன் ஸ்டிச்சில் டைப் 2 பார்க்க போகிறோம். நம்ம டைப் 1 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் தெரிகிறதுக்காக இங்கேயே நான் டிவைட் பண்ணிட்டேன். ஈக்குவலாக பிரித்து இந்த பாக்ஸ்க்கு சென்டர் எதுன்னு பார்த்து நானே இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கிருந்து இந்த இடத்துக்கு வர்றேன். மேலே போகிறேன். பட்டன் ஹோல் எடுக்காம இருக்கு. இங்க ஒரு லாக்கு. இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டேன். மேலே போகிறேன். பட்டன் ஹோல் எடுக்காம இருக்கு. இங்க ஒரு லாக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. மேலே போய் பஞ்ச் பண்ணுறேன். பட்டன் ஹோல் எடுக்காம இருக்க. இங்க ஒரு லாக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் போட்டு எண்ணட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கிருந்து நீங்க நூலை வந்து கட் பண்ண வேண்டாம். சில்க் த்ரெட்டை ஸ்ட்ரெயிட்டா அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ இதை நல்லா கவனிங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு பாதி இது இங்க பஞ்ச் பண்றேன். மேல போயிட்டு போன இதுல பேட்டர்ன் 1ல இங்க அப்படியே பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு வருவோம். ஆனா இதுல வந்து அப்படி பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்றேன்னா இதை லைட்டா இப்படி தள்ளுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தள்ளுற கீழே இப்படி தள்ளி இந்த நூல் கொஞ்சம் விலகும். அதுக்கு உள்ள போய் பஞ்ச் பண்ணி இப்படி பட்டன் ஹோல் கொண்டாடும். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இப்போ நான் பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து வி ஷேப்ல இப்படி மாறிடணும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க போய் பஞ்ச் பண்றேன். மேல போறேன். இதை இப்படி தள்ளி பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கிறேன். எடுக்காம இருக்க பட்டன் ஹோல். இப்போ இங்க வந்துட்டேன். பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி தள்ளி அங்க உள்ள இருந்து எடுத்துட்டு வரேன். மேல போறேன். தள்ளிட்டு கீழே கொண்டாடுறேன். இந்த இடத்துல எண்ணட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீங்க வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து இங்க கொண்டாந்துட்டு இங்க கொண்டாடலாம். இங்க ரொம்ப சின்ன பிளேஸா இருக்கிறதுனால நம்ம அதை கொண்டு வர தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா இங்க போயிடலாம். இங்க போயிட்டு கீழே தள்ளிட்டு இதுக்கு அப்படியே கொண்டாந்துட்டேன். பாருங்க, இப்படி தள்ளி பஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து பட்டன் ஹோல் எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இது அப்படியே ரிப்பீட்டடா பண்ண போறோம். இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க, ஹனிகோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டிச்சை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், தேன் கூடு மாதிரி வரும். தேன் கூட்டுல எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். அதனாலயே இந்த ஸ்டிச்சை அந்த மாதிரி ஒரு நேம்லயும் சொல்லுவாங்க, ஹனிகோம் ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ கீழே அடுத்த லைனு. இதுல வந்து நம்ம ஈக்குவலா பிரிக்கலாம். இது பெரிய பாக்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஈக்குவலா பிரிக்கலாம். மேல போற இப்படி இழுத்து கீழே கொண்டாட. இப்போ இங்க இப்படி இழுத்து ஒரு பஞ்ச் பண்ணிட்டு பட்டன் ஹோல் போட்டு கீழே கொண்டு வந்து லாக் போடுறோம். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி இழுத்தீங்கன்னா நூல் கட் ஆயிரும். லைட்டா அப்படி பண்ணி இழுத்தீங்கன்னாவே அது கீழே வந்துடும். உங்களுக்கு பாக்குறதுக்கு ஹனிகோன் மாதிரி இருக்கும். அது அதுக்காகத்தான் அப்படி இழுக்கிறத நம்ம. இப்ப இந்த மாதிரி போட்டாச்சு.
இப்போ பாருங்க, இந்த இதில் பாருங்க ஹனிகோன் மாதிரி வந்திருக்கும். இது வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, சுற்றியும் வந்து அவுட்லைன் செயின் போட்டுட்டேன். இது வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரு திலகம் ஷேப்பில் போடுங்க. திலகம் ஷேப்பில் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மேலே வரும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி திலகம் ஷேப் போட்டுட்டு இங்கிருந்து எடுத்து ஒரு பட்டன் ஹோல் போடுவீங்க. நெக்ஸ்ட் இங்கே நாட் பண்ணிடுறீங்க. இந்த இதுல இருந்து நீங்க ஹனிகோன் போட ஆரம்பிச்சிடலாம். கீழே இழுத்து போட்டீங்கன்னா ஹனிகோன் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்க ஹனிகோன் ஒன்று போட்டு ஸ்கொயர்லையும் திலகம்லையும் போட்டு கிளாஸ்க்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.